ஹலோ மது, சொல்லு மது. தம்பி, நான் மதுவோட தாத்தா பேசுறேன். நீங்களா? எங்க அப்பா அம்மா கூட என்ன அடிச்சது இல்ல சார். நீங்க என் மேல கை வச்சிட்டீங்க. இப்ப என்ன அடிச்சது பத்தலன்னு போன் பண்ணி திட்டுறதுக்காக கால் பண்ணிருக்கீங்களா? ஐயோ தம்பி, நான் உன்னை திட்டுறதுக்காக போன் பண்ணல, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் போன் பண்ணேன். 1000 தான் இருந்தாலும் உன்னை நான் கை நீட்டி அடிச்சது தப்புதான். என்னைய மன்னிச்சிரு தம்பி. சார், வயசானா மட்டும் போதாது சார், கொஞ்சம் நிதானமும் வேணும். உங்களை மாதிரி நானும் கோவப்பட்டு கை நீட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்ல? சரிப்பா, இனிமே நான் பொறுமையா இருந்துக்கிறேன். அம்மாடி தங்கம், இங்க பாடுறா. தாத்தாவுக்கு உன்னை விட எதுவும் பெருசு இல்லம்மா. நீ நல்லா இருக்கணும், அது போதும். உனக்கு ஒண்ணுன்னா இந்த தாத்தாவால தாங்கிக்க முடியாதுடா. அது அண்ணாமலை, தப்பு செஞ்சவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். தப்பே செய்யாத நீ எதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அம்மா, பேச வேண்டியதெல்லாம் அளவுக்கு மீறி பேசியாச்சு. இனிமே எதுவும் பேச வேண்டியதில்லை. அவங்க போய் அவங்க வேலையை பார்க்கலாம். வாங்க போலாம், வாங்க. அப்பாடி, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான். என்னை எப்படி எல்லாம் அவமானப்படுத்துனீங்க. இப்போ ஒரு பொடி பைய கிட்ட மன்னிப்பு கேட்டு மரியாதை போச்சா? நல்லா வேணும். சிந்து, செவந்தி, வாங்க செவந்தி, உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மதுக்கு என்னாச்சு சிந்து? பூர்ணியோட போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணி உடனே வாமான்னு அழுதுகிட்டே சொன்னா ஏதாவது பிரச்சனையா? ஆமா செவந்தி, வித்யாவோட அண்ணா அர்ஜுன் இருக்கான்ல, அவனை வச்சுதான் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன சொல்ற சிந்து? அந்த அர்ஜுன் என்ன பண்ணா? நீங்க ஆபீஸ்க்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் நானும் காய்கறி வாங்குறதுக்காக கிளம்பி கடைக்கு போயிட்டேன். அந்த நேரத்துல மது அர்ஜுனுக்கு கால் பண்ணி, இங்க எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, என்னால இங்க வீட்ல இருக்க முடியல, என்ன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் அங்க வந்து கம்ப்யூட்டர் கேம் விளையாடினா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு சொல்லி அவனை இங்க வர வச்சிருக்கா. அப்போ இதான் நடந்தது செவந்தி. அவனுக்கு தனியா போன் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிற அளவுக்கு கொழுப்பு கூடி போயிடுச்சு அவளுக்கு. அவ பண்ணத பார்த்து எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் அன்னைக்கு போன் பண்ணி உடனே வாங்கன்னு அழுதுகிட்டே சொன்னாளா? இத சொல்றதுக்கு தான் செவந்திய வர சொல்லிருக்கா. இதுக்கப்புறம் மது பண்ண காரியத்தை கேட்டீங்கன்னா அப்படியே ஆடி போயிடுவீங்க. அப்படி என்ன பண்ணா சிந்து? என் ஃப்ரெண்ட் அர்ஜுனை எப்படி கை நீட்டி அடிப்பீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நான் சொல்லித்தானே அவன் என்னை இங்க கூட்டிட்டு போகிறதுக்கு வந்தான். அவனை நீங்க அடிச்சது தப்பு, நீங்க அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா. என்னது? மாமாவ அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாளா? அவ அப்படி மன்னிப்பு கேட்க சொன்னதுக்கு அப்பா என்ன சொன்னாரு? அப்பாவோட குணத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. மதுவுக்காக அவர் எதையும் பண்ணுவார் தானே. அப்போ மாமா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா? ஆமா செவந்தி, அர்ஜுனுக்கு போன் பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டாரு. மாமா எதுக்கு அந்த ராஸ்கல் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு சிந்து? அதானே, அவளாம் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட போய் அப்பா மன்னிப்பு கேட்டிருக்காரு. மாமா அவனுக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்கும் போது நீ பக்கத்துல தானே இருந்திருப்ப சிந்து. வேண்டாம்பான்னு சொல்லி அவரை நீ தடுத்திருக்க வேண்டியதானே? அந்த நேரத்துல மது பண்ண காரியத்தினால நான் அப்படியே நில கொலைஞ்சு போயிட்டேன் செவந்தி. அந்த சூழ்நிலையில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு என்னால எதையுமே அனுமானிக்க முடியல. அதனாலதான்
அப்பா மன்னிப்பு கேக்குறத கூட என்னால தடுக்க முடியல. அப்படி என்னதான் பண்ண அவ? நானும் அம்மாவும் அதெல்லாம் அப்பா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு மதுன்னு அவளுக்கு எடுத்து புரிய வச்சிட்டு இருக்கப்பவே இதான் நடந்துச்சு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் எப்படி அப்பாவை மன்னிப்பு கேட்க விடாம தடுக்க முடியும் செவந்தி? நீங்களே சொல்லுங்க. அவ்வளவு பெரிய மனுஷன தலகுனிற அளவுக்கு பண்ணிட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா சிந்து?